நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 14/2/2022 முதல் 20/2/2022 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இந்த 16/2/2022 பௌர்ணமி திதி வருகிறது. சிறப்பானதொரு நாள். அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவனை வழிபாடு செய்யவும் முருகப்பெருமானை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் விருச்சிக ராசியை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசி. விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை தர இருக்கிறது? இந்த விருச்சிக ராசிக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதா அல்லது பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது, 1ஆம் இடம் விருச்சிகம். விருச்சிகத்தில் கேது இருந்தாலும் ராசிநாதன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் நல்லவன், நல்ல இடத்துல இருக்கிறார். இது ஓகே. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தை அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தாலும் 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இது சரியில்லாத ஒரு சூழல். அப்போ 5ஆம் இடம் சரியில்லை. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தை சனி பகவான் பார்க்கிறார். இப்போ 9ஆம் இடமும் சரியில்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10ஆம் இடம் ஓகே, 7ஆம் இடம் கூட சரியில்லை. உங்களுக்கு ராக வந்திருக்கிறார். ஆதலால் 7ஆம் இடம் சரியில்லை, 9ஆம் இடம் சரியில்லை, 5ஆம் இடம் சரியில்லை. இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு ஒரு சுமாரான ஒரு வாரம் தான். 60 விழுக்காடு தான் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் கோச்சார ரீதியாக அமைகிறது. சரி, பண வருவாய் இருக்குமா? வருமானம் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா, அமைதி இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். பண வருவாய் இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. 2ஆம் இடத்து அதிபதி 4க்கு சென்று இருப்பதால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, வர்ற வருமானங்கள் செலவுகள் ஆகக்கூடிய ஒரு 4ஆம் இடம் வீடு, வாகனம், தாயார், பிள்ளைகளுடைய கல்வி செலவு, இப்படி சுப செலவில் முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா அப்படின்னா, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். ஆனால் 7ஆம் இடம் ராகு இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி இருக்காது, கருத்து வேறுபாடு தான் ஏற்படும். சரி, 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நினைத்த காரியம் கைகூடுமா அல்லது தோல்வியில் தழுவுமா என்று பார்த்தால், 3ஆம் இடம் மகரம், அதனுடைய அதிபதி சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். 11ஆம் இடத்து அதிபதி புதன் அங்கே அமர்ந்திருக்கிறார். அப்போது நீங்கள் எதை தொட்டாலும் இந்த வாரம் சக்ஸஸ் தான். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கைகூடும். நிச்சயமாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் 100% இருக்கிறது. இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. கம்யூனிகேஷன், பிபிஓ போன்ற பிரிவில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம். ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக கலந்துக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸில் டெஃபினட்டாக வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வாரத்தில் நிம்மதி உண்டா? அலைச்சலான வாரமாக, சுகம் தரக்கூடிய ஒரு வாரமாக? வீடு வாசல் எப்படி இருக்கிறது? இந்த ராசி அன்பர்களுக்கு எப்படி அமையும்? 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி சூரியனும் 4ஆம் இடத்தில் இருக்கிறார்.
4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். கண்டிப்பாக 4ல் சுபகிரகம் இருக்குது. கண்டிப்பாக நிம்மதி இருக்குது, சுகம் இருக்குது, தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், அலைச்சல் நிச்சயமாக இருக்காது. வீடு இல்லாதவங்க வீடு வாங்கலாம். வாகன பிராப்தி ஒரு சிலருக்கு அமைகிறது. கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. சரி, 5ஆம் இடம் எப்படி இருக்கிறது? பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், கல்வி, பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி உள்ளது அப்படின்னு பார்த்தா 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 5ஆம் இடம் புத்திர புத்திரி ஸ்தானத்தை சனி பார்த்தா 5ஆம் இடம் கெட்டுப்போச்சு. இப்போ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், இல்லை அவங்க வேறு ஏதாவது ட்ராக் நீங்கள் சொன்னதையும் தாண்டி வேறு ட்ராக்கில் பயணம் பண்ணலாம். அதனால் அவங்கள எச்சரிக்கையாக கண்காணியுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். தலைக்கு வருது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் வில்லங்கமோ அல்லது சொத்து பிரச்சனையோ வரக்கூடும். அதனால் பெரியவருடைய ஆசீர்வாதமோ குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை பெற்று சென்று வாருங்கள். தலைக்கு வருது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடம் எப்படி இருக்கிறது? வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்குமா, இல்லை நிம்மதி கிடைக்குமா? 6ஆம் இடம் தான் ஒரு வெற்றி ஸ்தானம். வேலையில் கீழே வேலை அதாவது உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எப்படி அணுகுமுறையாக அனுசரணையாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா 2ஆம் இடத்தில் இருக்கிறார் 6க்குடையவன். அதனால் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு வாரம். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவியின் ஆரோக்கியம் எப்படி, அணுகுமுறை, உறவு முறை எப்படி அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் மனைவிக்கினுடைய ஆரோக்கியம் குறையும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும், சண்டை சச்சரவு இருக்கும், பிரச்சனை இருக்கும், பிரிவினை இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் அந்நிய மொழி பேசும் அன்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்கள் கூட உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, விரோதத்தன்மை காட்டுவார்கள். சொந்த தொழில் செய்யும் நண்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் கூட உங்களுக்கு விரோதியாக மாறுவார் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னா 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது வரா கடன்கள் வசூலாகக்கூடிய இடம், புதையல் கிடைக்கக்கூடிய இடம். இந்த காலத்தில் புதையல் எங்கே கிடைக்க போகுது? 8ஆம் இடம் அப்படின்னா வரா கடன்கள், ஏதாவது இதெல்லாம் இது எங்கே வரப்போகுதுன்னு நீங்கள் மறந்து போய் இருந்த கணக்கு இப்போ மறுபடியும் அவங்களே கொண்டாந்து கொடுப்பாங்க. அதுதான் 8ஆம் இடம். அதே நேரத்தில் 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னு சொன்னால் உங்களுக்கு அசிங்கமோ அவமானமோ நிச்சயமாக ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டில் இருக்கிற பெரியவங்க தேக ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க, அதில் ஒன்றும் குறை கிடையாது. சரி, 9ஆம் இடம் எப்படி இருக்கிறது? பாக்கியமான ஒரு வாரமா, பாக்கியம் மற்ற ஒரு வாரமா அப்படின்னு பார்த்தா கடகத்தை சனி பகவான் பார்க்கிறார். நிச்சயமாக பாக்கிய குறைவு ஏற்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதனால் நீங்கள் அதிகமாக எஃபோர்ட்டு போடணும், முயற்சி செய்து வேலை செஞ்சு அதை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பாக்கிய நிலை சரியில்லைன்னு சொன்னால் எதுவுமே உங்களுக்கு சக்ஸஸாக முடிகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கிறது, உத்தியோகஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்தா 10ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்கிறார், சூரியனும் பார்க்கிறார், 10க்குடையவன் பார்க்கிறார். அப்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10ஆம் இடம் ரொம்ப அமக்கலமாக இருக்குது. வேலை இழந்தவர்களுக்கும் சரி, வேலை ஃப்ரெஷ் ஹேண்டு புதுசாக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் சரி, வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது அமைகிறது. ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. பட்டங்கள், பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்த தொழில் பார்க்கும் அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்லா அபிவிருத்தியாகும், நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 11ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஓரளவுக்கு வரவுக்கும் செலவுக்கும்
சரியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி பார்க்கும் பொழுது 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம், சுப செலவுகளே ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா குரு பார்த்தாருனாலே குரு சுப செலவு தாங்க ஏற்படும். அசுப செலவுக்கு அங்கே வேலை கிடையாது. அப்போ சுப செலவு அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பிள்ளைகளுடைய கல்வி செலவு, தாயாருடைய பராமரிக்கிறது, இப்படி குடும்பத்துக்கு விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி போடுவது, இதெல்லாம் தான் இங்கே சுப செலவில் போய் முடிகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்கு உத்தியோகம் பார்க்குற இடத்துல சந்தோஷமாக வேலை பார்க்கலாம். வேலைக்கு போகிறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்களும் சந்தோஷமாக செய்வீங்க. ஆனால் மற்ற கான்செப்ட்லாம் அடிபட்டு போகுது. ஒரு 60 விழுக்காடு மட்டுமே, ஒரு சுமாரான ஒரு வாரம் தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பதால் நீங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமைய இந்த பரிகாரத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாமல் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.